நம்ம வந்து நியூரோ அனாட்டமி பார்த்துட்ருக்கிறோம். நியூரோ அனாட்டமியில் பெரும்பாலான பகுதி முடிஞ்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து நியூரோ அனாட்டமியில் 2 பகுதி தான். ஒன்று வந்து இந்த நம்ம படித்தோம் கிரெனியல் நேவ் ஒன்று படித்தோம். கிரெனியல் நேவ் 1 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவ் இருக்குது அப்படின்னு படித்தோம். அந்த பகுதியில் சரியா, அந்த பகுதியில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அதில் பாத்வே பார்க்கணும். அதே மாதிரி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒரு பகுதி இருக்குது சரியா, அதையும் பார்க்கணும். அதையும் பார்த்தோம்னு சொன்னால் நியூரோ அனாட்டமி ஃபுல்லாகவே முடியுது சரியா. அவள் ஃபஸ்ட்டுக்கு இந்த கிரெனியல் நேவோட 1 தொடக்கம் 12 அதோடைய அந்த கிரெனியல் நேவோட பாத்வேயை பார்த்து முடிச்சுட்டு 1லேருந்து 12 வரை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்து முடித்தோம்னா முடியுது. அவள் ஃபஸ்ட்டுக்கு கிரெனியல் நேவ் இது சம்மந்தமாக பார்ப்போம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு கிரெனியல் நேவ் 1 தொடக்கம் 12 உங்களுக்கு தெரியும் கிரெனியல் நேவ் 1 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவ் இருக்குது. இதுலேயும் 1,2 இந்த கிரெனியல் நேவ் தவிர, அதாவது 3 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவ் நம்ம பார்த்தோம். அதில் இது நியூக்ளியஸாக இருக்கட்டும், அது எங்கே இருக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்படி பிரெயின் ஸ்டெம், போன்ஸ், மெடியுலான்னு பார்த்தோம் அப்படி தானே. இதுக்குள்ளே அதாவது இந்த பகுதிக்குள்ளே தான் நிறைய போதும் இந்த 3 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் எங்கெங்கே இருக்குது, ஒவ்வொன்றையும் இந்த குழம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸாக பார்த்தோம். அது இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தோம் இந்த 1 தொடக்கம் 2 வகையான, அதாவது 1ம் 2ம் இந்த கிரெனியல் நேவோட நியூக்ளியஸ் வந்து இந்த பிரெயின் ஸ்டெம் இந்த பகுதிக்குள்ளே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். இதுக்குள்ளே இருக்காதுன்னு பார்த்தோம். அதில் நியூக்ளியஸ் வந்து வெளியே இருக்கும், பிரெயின் ஸ்டெம் பகுதியில் இருக்காதுன்னு பார்த்து முடிக்கும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக 1 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவ் இருக்குதானே, அந்த கிரெனியல் நேவோட பாத்வேயை பார்ப்போம். அதுக்கு முதல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த 1 தொடக்கம் 12 வகையான கிரெனியல் நேவ் என்ன, இந்த பிரெயின் ஸ்டெம்லேருந்து வெளியே போகிற ஆக்கள் அப்படி தானே. அப்போ ஒன்று என்னது, மோட்டர் அவுட்புட்டை வெளியே கொண்டு போகிறதா இருக்கலாம், இல்லாட்டி சென்சேஷனை உள்ளே கொண்டு வர ஆளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி 2 வேலையும் செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். அதாவது சென்சரி நேவாகவும் தொழிற்படும், மோட்டர் நேவாக தொழிற்படும், அதே மாதிரி சென்சரி மோட்டர் 2ஆகவும் தொழிற்படும்னு பார்த்தோம் சரியா. அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த கிரெனியல் நேவ் 1 தொடக்கம் 12 அதில் பாத்வே ஒன்றா படிப்போம் சரியா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிரெனியல் நேவ் 1. அப்போ இந்த கிரெனியல் நேவ் 1 என்ன சொல்லுவோம், கிரெனியல் நேவ் 1. இந்த கிரெனியல் நேவ் 1க்கு தான் பேர் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஓல்ஃபெக்டரி நேவ்னு சொல்லுவோம். என்ன, ஓல்ஃபெக்டரி நேவ். ஓல்ஃபெக்டரி நேவ் நம்மளுக்கு தெரியும் இந்த கிரெனியல் நேவ் 1 ஓல்ஃபெக்டரி நேவ். இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்கும், பிரெயின் ஸ்டெமுக்குள்ளே இருக்குமா, இதில் நியூக்ளியஸ் இருக்காது. 1டையும் 2டையும் நியூக்ளியஸ் வந்து பிரெயின் ஸ்டெமுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது சரியா. அடுத்தது பாருங்கள், இந்த ஓல்ஃபெக்டரி நேவ் இது வந்து என்ன படித்தோம், சென்சரி குறியால் அப்படின்னு சென்சேஷனை கொண்டு போகிற நேவ் தான் இந்த ஓல்ஃபெக்டரி நேவ்னு பார்த்தோம். மோட்டரை தொழிற்படுமா, தொழிற்படுது, சென்சரி மட்டும்தான் தொழிற்படணும்னு படித்தோம். அதே மாதிரி இன்னொன்று படித்தோம், இந்த ஓல்ஃபெக்டரி நேவோட தொழில் என்ன, ஸ்மெல். அதாவது ஸ்மெல்லுக்கான சென்சேஷனை உணர்றதுக்கு கொண்டு போகிற நேவ் தானே இந்த ஓல்ஃபெக்டரி நேவ். இது 3 பாயிண்ட்ஸாக ஏற்கனவே பார்த்தது. இப்போ இந்த ஓல்ஃபெக்டரி நேவ் அதில் பாத்வே சம்மந்தமாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த ஓல்ஃபெக்டரி நேவோட பாத்வே பார்த்தோம்னு சொன்னால் பாத்வே பாருங்கள், இந்த ஓல்ஃபெக்டரி நேவ் என்னதுக்கு பொறுப்பானது, ஸ்மெல் அப்படி தானே, ஸ்மெல்லுக்கு பொறுப்பான ஆள்னு சொன்னோம். அப்போ பாருங்கள், இந்த எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட மூக்கு இருக்குன்னு வைங்களேன், நோஸ் இப்படி இருக்குது மூக்கு. இந்த மூக்கோட கூரையில் சரியா சொல்லுவாங்க நாசல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. மூக்கோட இந்த குழியை என்ன சொல்லுவாங்க, நாசல் கேவிட்டி. இந்த நாசல் கேவிட்டியில் மேல் கூரையில் சரியா, நாசல் கேவிட்டி, இந்த நாசல் கேவிட்டியில் மேல் கூரையில் என்ன இருக்கும்னு சொன்னால் எபித்தீலியம் இருக்குமாம் சரியா. என்ன இருக்குமாம், எபித்தீலியம். இது என்ன எபித்தீலியம்னு சொன்னால் ஓல்ஃபெக்டரி எபித்தீலியம். என்ன இருக்கும், ஓல்ஃபெக்டரி எபித்தீலியம் இருக்கும். ஓல்ஃபெக்டரி எபித்தீலியம் இருக்கும். இந்த ஓல்ஃபெக்டரி எபித்தீலியத்தில் தான் என்ன இருக்கும்னு சொன்னால் ஓல்ஃபெக்டரி ரிசெப்டர் செல் இருக்குமா. என்ன, ஓல்ஃபெக்டரி ரிசெப்டர் செல். இப்போ நான் தெரியும். அப்போ பாருங்கள், இந்த ஓல்ஃபெக்டரி எபித்தீலியம் அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஓல்ஃபெக்டரி ரிசெப்டர் செல் இருக்குது. அப்போ நான் இதை ஓல்ஃபெக்டரி ஒரு செல்னு எடுக்கிறேன்
இப்படி நிறைய ஓல்ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் செல் பாடியும் இருக்கும், எக்ஸோனும் இருக்கும். செல் பாடி எக்ஸோன், செல் பாடி எக்ஸோன் இருக்கும். என்ன இது இருக்கு பேர்? ஓல்ஃபேக்டரி ரிசெப்டர் செல்ஸ். இதில் இருக்கும் ஓல்ஃபேக்டரி எபிதீலியம் இதில் இருக்கும். இந்த ஓல்ஃபேக்டரி எபிதீலியம் எங்கே இருக்கும்? நாசல் கேவிட்டியில், ரூஃப் பகுதியில், கூரை பகுதியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் சுவாசிக்கிற நேரம் என்ன நடக்கும்? வாசனை மூலக்கூறுகள் இப்படி காற்றால் இப்படி மூக்குக்குள்ளே வரும். வந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த மூலக்கூறுகள் வந்து இந்த ஓல்ஃபேக்டரி ரிசெப்டர் செல் இருக்கிறது தானே, அதோட போய் இணைஞ்சு கொள்வார். இப்படி இணைஞ்சு கொள்றதால அந்த சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறும். என்ன சிக்னல்? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறும். அப்போ பாருங்கள், வாசனை மூலக்கூறுகள் வந்து அதோட இணைகிறதால என்னதான் மாறுது? மின் சிக்னல், அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறும். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த ஓல்ஃபேக்டரி ரிசெப்டர் செல் இருக்கிறதுனே, இவர் எக்ஸான் போகுதுனே, அது எப்படி வந்து இப்படி என்னதான் மாறும்னு சொன்னால் கிரேனியல் நேவ் 1, அதாவது ஓல்ஃபேக்டரி நேவாக மாறும். என்னதான் மாறும்? இப்போ இது என்ன? ஓல்ஃபேக்டரி நேவாக மாறும். ஓல்ஃபேக்டரி நேவாக மாறினது யார்? நம்மளோட ஓல்ஃபேக்டரி ரிசெப்டர் செல் பாடியிலேருந்து வந்த எக்ஸான் அப்படியே வந்து என்னதான் மாறுது? ஓல்ஃபேக்டரி நேவாக அப்படியே மாறுது. சரியா? இப்படி ஒரு 15-20 வகையான இதே மாதிரி ஓல்ஃபேக்டரி சிறிய நரம்புகள் சேர்ந்து தான் சொல்கிறது என்ன? எக்ஸான் சேர்ந்து தான் சொல்கிறது ஓல்ஃபேக்டரி நேவ்னு சொல்லுவோம். இந்த இப்படி வந்த ஓல்ஃபேக்டரி நேவ் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த மூக்குட கூரையில் இன்னொரு ஆள் இருப்பார். யாருன்னு சொன்னால் எத்மைட் போன்ட்டு ஒரு போன் இருப்பார். என்ன போன்? எத்மைட் போன். மூக்குட கூரையில் இருக்கிற போனாம். இந்த எத்மைட் போனில் என்ன நடக்கும்னு சொன்னால் சிறிய சிறிய இப்படி துளைகள் காணப்படுமாம். அப்போ அதுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால் கிரிப்ரி ஃபோம் பிளேட்னு சொல்லுவாங்க. என்ன? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கிரிப்ரி ஃபோம் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே காணப்படும்? நம்மளோட எட்மைட் போனில் காணப்படும். எட்மைட் போனில் எங்கே காணப்படும்? இந்த மூக்கில் கூரையில் தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. அந்த கிரிப்ரி ஃபோம் பிளேட்டின் ஊடாக என்ன செய்யும்னு சொன்னால், இந்த அதுக்குள்ளால் இப்படி என்ன செய்யுமாம்? போகுமாம். போய் என்ன செய்யும்னு சொன்னால், இதுக்கு மேலே என்ன இருக்கிறது? மூக்கு. அதுக்கு மேலே நம்மளோட மண்டையோடு ஸ்கல் இருக்குது. எப்படி தானே? மண்டையோடுக்குள்ளே நுழையும், ஸ்கலுக்குள்ளே நுழையும். இந்த ஸ்கலுக்குள்ளே நுழைஞ்ச இந்த ஓல்ஃபேக்டரி நேவ் எக்ஸான் எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால், அடுத்தது எங்கே போகும்னு சொன்னால், இங்கேருந்து ஓல்ஃபேக்டரி பல்ஃப்னு ஒரு ஆள் இருக்கார். எங்கே? ஓல்ஃபேக்டரி பல்ஃப். ஸ்கலுக்குள்ளே இருப்பார். அவரோட பேர் என்ன? ஓல்ஃபேக்டரி பல்ஃப். ஓல்ஃபேக்டரி பல்ஃப்னு ஒரு ஆள். இந்த ஓல்ஃபேக்டரி பல்ஃபுக்குள்ளே போகணும். இந்த ஓல்ஃபேக்டரி பல்ஃபுக்குள்ளே என்ன இருக்கும்னு சொன்னால், 2 வகையான செல் இருக்குமாம். ஒன்று மைட்ரல் செல்னு ஒரு செல் இருக்குமா. மைட்ரல் செல்னு ஒரு செல் இருக்குமாம். அடுத்தது வந்து டஃப்டட் செல்னு ஒரு செல் இருக்குமாம். இப்போ இந்த 2 செல்லும் என்ன? மைட்ரல் செல், டஃப்டட் செல்னு 2 செல். அப்போ பாருங்கள், மைட்ரல் செல் அதே மாதிரி டஃப்டட் செல்னு 2 செல் இருக்குமா. இந்த செல் என்ன? செல் பாடி இருக்கும் இப்படி. அதில் இருந்து என்ன? எக்ஸான் இப்படி போகும். இந்த இப்படி வந்த இந்த ஒப்டிக் நேவ் என்ன செய்யும்? கிரிப்ரி ஃபோம் பிளேட்டினூடாக வந்த இந்த நேவோட ஃபைபர்ஸ் அப்படி போய் எங்கே சினப்ஸ் செய்யுமாம்? இந்த செல்லில் போய் சினப்ஸ் செய்யுமா. இந்த மைட்ரல் செல் அதே மாதிரி டஃப்டட் செல் பாடி அதில் போய் சினப்ஸ் செஞ்சுட்டு அடுத்த சிக்னல் எங்கே கடத்தும்? இங்கே கடத்தி இந்த செல்லினூடாக அதன் எக்ஸனினூடாக என்ன செய்யும்? இப்படி வெளியே வரணும். விளைஞ்சா இந்த எக்ஸனினூடாக இப்படி வெளியே வரணும். பாருங்கள், இந்த ஓல்ஃபேக்டரி நேவோட ரிசெப்டர் இங்கே முடிஞ்சு இந்த மைட்ரல் செல் டஃப்டட் செல்லோட இதாகி சினப்ஸ் ஆகி அடுத்த எக்ஸான் என்ன செய்யுது? வெளியே வருது. இது 2வது எக்ஸான் இந்த செல்லேருந்து வருது. இந்த எக்ஸான் வந்து என்ன செய்யுமா? இந்த ஓல்ஃபேக்டரி பல்ஃபை விட்டு என்ன செய்யுமா? இப்படி வெளியேறுமா. இப்படி வெளியேறி என்ன செய்யும்னு சொன்னால், இப்படி தனி ஒரு பெரிய கேபிளாக மாறி இப்படி போகுமா. போய் எங்கே செய்யும்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் மூளை படிக்கும். சரியா? அந்த இதில் நம்ம இப்படி பிரிக்கும் தானே, அதில் வந்து இது டெம்பரல் லோப் தானே சொன்னோம். இந்த டெம்பரல் லோப்ட எங்கன்னு சொன்னால், டெம்பரல் லோப்பை நம்ம 3 பிரதான இது பார்த்தோம். அதில் இன்னொரு ஆள் ஒன்று இருக்கிறார். யாருன்னு சொன்னால் பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோர்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கிறார். சரியா? இப்போ நான் சும்மா இதாக இங்கே இருக்கின்றே இருக்கிறேன். டெம்பரல் லோப்பில் இருப்பார். என்ன? பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோர்டெக்ஸ். அந்த பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோர்டெக்ஸுக்கு என்ன செய்வார்? இந்த
வந்த எக்ஸோன் போய் அங்கே இது என்ன இங்கே வந்த ஸ்மெல்லை வந்து உணர வைப்பார். அப்பாருங்க இங்கே வந்து ஸ்மெல் இங்கே நம்மளோட பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோடெக்ஸில் போய் இது நடந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, வாசனை விளங்குது. அப்போ இதுதான் பாத்வே. சரியா, இப்போ பாருங்கள் இந்த ஓல்ஃபேக்டரி பல்பில் இருந்து போன இந்த மைட்ரல் செல் அதே மாதிரி டஃப்டட் செல்லில் இருந்து போகிற இந்த எக்ஸோன் இங்கே வந்து ரெண்டாக பிரியுமா. சரியா, ஒன்று வந்து இப்படி ஒன்றா சேர்ந்து போகிறது, ஒன்று வந்து இந்த பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோடெக்ஸுக்கு போகுமா. இன்னொன்று என்ன செய்யுமாம், இப்படி இது வந்து நான் ஒரு மூக்குத்துவாரம் நீங்கள் இப்போ ரைட் சைடில் உள்ள மூக்குத்துவாரத்தினூடாக என்ன செஞ்சு இந்த வாசனை துகள்கள் போச்சுன்னு வைங்க. அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் போகலாம் தானே, லெஃப்ட் மூக்குத்துவாரத்துலையும் அதே மாதிரி இதே மாதிரி பார்த்து அங்கேயும் நடக்கணும் தானே. அப்போ ரெண்டு சைட்லேயும் நடக்கும், ரைட் பக்கமும் நடக்கும் லெஃப்ட் பக்கமும் நடக்கும். இதே மாதிரி ஆக்கள் அங்கேயும் இருப்பாங்க. ஓல்ஃபேக்டரி பல்ப் இப்போ எல்லாம் இப்படி இங்காலையும் இருப்பாங்க, ரைட் பக்கமும் லெஃப்ட் பக்கமும் ரெண்டு மூக்குத்துவாரம் தானே. அப்போ இப்போ நான் ஒரு மூக்குத்துவாரத்தினூடாக தானே போகுதுன்னு எடுத்தேன், ரைட் பக்கம் போகுதுன்னா அப்போ ரைட் பக்கம் இது நடக்குது. அப்போ அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் என்ன இதே மாதிரி ஒரு செயல்முறை நடக்கும். அப்படி வாரதில் இந்த ஓல்ஃபேக்டரி பல்ப் அதில் சினப்ஸ் நடந்த பிறகு இப்படி வார இந்த எக்ஸோன் ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து என்ன அதை பிரியும்னு சொன்னால் லெட்டரல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா, அதாவது லெட்டரல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா. இன்னொன்று வந்து மீடியல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியாண்டே பிரியும். ஏன்னு சொன்னால் இந்த லெட்டரல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா தான் என்ன செய்யும், இந்த பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோடெக்ஸுக்கு போய் வாசனையை உணர உதவும். மற்ற இந்த மீடியல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா என்ன செய்வார்னு சொன்னால் இப்படி பிரிஞ்சு இவர் என்ன செய்வார்னா உங்களை பக்கம் அடுத்த லெஃப்ட் சைட் ஓல்ஃபேக்டரி பல்ப் ஃப்ரீ தானே, அவரோட போய் கனெக்ட் ஆகுவாராம். யார் மூலமாகன்னு சொன்னால் அண்டரியர் கொமிசர்னு ஒரு ஆள், என்ன அண்டரியர் கொமிசர்னு ஒரு ஆள் மூலமாக என்ன செய்வாராம், இவரோட போய் கனெக்ட் ஆகுவாராம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் மூக்கிலேருந்து இப்படி நடந்தாலும் அதில் உள்ள மீடியா ஓல்ஃபேக்டரி சரியா என்ன செய்வார், அண்டரியர் கொமிசரினோடாக இவரோட போய் இங்கால போய் இந்த ஓல்ஃபேக்டரி பல்போட கனெக்ட் ஆவார். ஏன் அப்படி கனெக்ட் ஆகணும்னு சொன்னால் பாருங்கள், ரெண்டு மூக்கிலேருந்தும் வாசனை போகும் அப்படி தானே. இப்போ ரெண்டு வாசனையும் சில நேரம் வேறுபடலாம். இந்த மூக்கால் உணரப்படுறதும் அதாவது இந்த மூக்கு துவாரத்தில் உணரப்படுறதும் லெஃப்ட் பக்கம் உணரப்படுறதும் வேறுபடலாம். அந்த ஒப்பிடுறதுக்கு தான் ரெண்டும் வேறையாக உண்டா, அந்த ஒப்பிடுறதுக்கு தான் இப்படி ரெண்டுக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்டரியர் கொமிசர் வழியாக நடக்கும். அதை வந்து இணைக்கிறது அண்டரியர் கொமிசர் யார், மீடியல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா அந்த ஃபைபர் தான் இப்படி பிரிஞ்சு போகும். இதை வச்சுக்கொள்ளுங்க. அப்போனா ஒரு மூக்கு துவாரத்துக்கு பார்த்து வேல்விக்கணும், ரைட்னா ரைட், அதே மாதிரி லெஃப்ட்டும் இதே மாதிரி நடக்கும். சரியா, லெஃப்ட்டில் நடந்துச்சுன்னா எல்லாமே லெஃப்ட் ரைட் பக்கம் இருக்கிற அவ்வளோவுமே இங்கே லெஃப்ட் பக்கமே இருக்கும். அவரும் கடைசியாக இப்படி மீடியல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியா லெட்டரல் ஓல்ஃபேக்டரி ஸ்ட்ரியாண்ட பிரிவார். பிரிஞ்சு என்ன லெட்டரல் வந்து இங்கே பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோடெக்ஸுக்கு போகிற மாதிரி அவரும் என்ன பிரைமரி ஓல்ஃபேக்டரி கோடெக்ஸுக்கு போவார். இங்கே ரைட் பக்கம் இங்கே லெஃப்ட் பக்கம்னு போவார். சரி தானே. அப்போ இதான் என்ன பார்த்து. இப்போ பாருங்கள் கிளினிக்கல், இது சம்மந்தமான கிளினிக்கலை பார்த்தோம்னு சொன்னால் கிளினிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிளினிக்கல் அனோஸ்மியாண்டு ஒரு கிளினிக்கல் இது சொல்கிறாங்க. இந்த அனோஸ்மியாண்டு என்னென்னா அதாவது நம்ம ஸ்மெல் வாசனையை உணர்றதை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணுறது. அப்போ கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் அதை தான் சொல்கிறது. நம்மளுக்கு வாசனை வந்து விளங்காது, அனோஸ்மியான்னு சொல்லுவாங்க. இந்த அனோஸ்மியா வந்து என்ன இந்த பாத்வே பாதிக்கப்படுறதால வரது தான், விளங்கிச்சா. அப்போ பாருங்கள் ரெண்டு வகையான அனோஸ்மியா இருக்குது. ஒன்று யூனிலேட்டரல் அனோஸ்மியா, அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறார் பைலேட்டரல் அனோஸ்மியா. இப்படி ரெண்டு அனோஸ்மியா இருக்குது. நம்மளுக்கு தெரியும் யூனிலேட்டரல் என்ன, ஒரு மூக்கு துளையிலேருந்து வாசனையை உணர முடியாது. இப்போ ரைட் பக்கம் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ரைட் பக்கம் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் ரைட் பக்கம் மூக்கு துவாரம் மட்டும் என்ன செய்யும், அதால் போகிற வாசனை மட்டும் உணரப்படாது. ஆனால் லெஃப்ட் பக்கம் என்ன செய்யப்படும், உணரப்படும். அதேமாதிரி லெஃப்ட் பக்கம் ஏதாவது பாத்வே பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரைட் பக்கம் என்ன செய்யப்படும், உணரப்படும். லெஃப்ட் பக்கம் உணரப்படாது. அதுதான் யூனிலேட்டரல், ஏதாவது ஒரு பக்கம்.
சரியா? அப்போ அது என்னென்ன காரணத்தால் வரும்னு சொன்னால், இப்போ இந்த ஓல்ஃபேக்டரி பல்ப் ஏதாவது ஒரு கட்டி மூளையில் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மூளையில் வர கட்டி வந்து இந்த ஓல்ஃபேக்டரி பல்ப், இப்போ உதாரணத்துக்கு ரைட் பக்கம் உள்ள ஓல்ஃபேக்டரி பல்பை என்ன செஞ்சிச்சின்னா அந்த கட்டி வந்து அழுத்திச்சின்னு சொன்னால் அது பாதிக்கப்பட்டுரும். அது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் பாருங்கள், ரைட் பக்கம் பல்பை தனியாக அழுத்து அப்போ ரைட் பக்கம் பாதிக்கப்படும். ஆனால் லெஃப்ட் பக்கம் என்ன அது வேலை செய்யும். அதே மாதிரி வேறு சொல்கிறாங்க வந்து ஓல்ஃபேக்டரி பல்ப் மாதிரி அதே மாதிரி அதில் ட்ரெக் ஏதாவது பாதிக்கப்படுறது. சரியா? அதே மாதிரி ஏதாவது இந்த இப்போ ரைட் பக்கம் உள்ள மூக்குத்து வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சதை வளர்ந்துச்சின்னு சொன்னால் இல்லாட்டி அடைப்பு இருந்துச்சின்னு சொன்னாலும் என்ன ஒரு பக்க வாசனை தான் என்ன பாதிக்கப்பட போகுது. அதே மாதிரி பைலெட்டல்னு சொன்னால் 2 பக்கம் தானே. இதில் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எதால் வரும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 பக்கம் பாதிப்பு ஏற்படுறா இதுவும் பாதிக்கப்படணும் உங்கள பக்கம் பாதிக்கப்படணும். இப்போ தலையில் அடிபட்டுச்சின்னு சொன்னால் ஹெட் ட்ரோமா வரும். ஹெட் ட்ரோமா வந்துச்சின்னு சொன்னால் தலையில் அடிபட்டுச்சின்னு சொன்னால் இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் இருக்கிறது தானே, இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் இவர் வந்து என்ன செய்யலாம் முறிஞ்சிருமா. முறிஞ்சிச்சின்னு சொன்னால் 2 பக்கம் என்ன நடக்கும், அதாவது வாசனை சென்சேஷன் ஸ்மெல்லுக்குரிய சென்சேஷன் போகாது. சரியா? அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் COVID-19 அந்த COVID-19 காலத்துலேயும் வந்து அந்த என்ன ஸ்மெல் உணரப்படாதுன்னெலாம் சொன்னாங்க. அதுவும் வந்து என்ன 2 பக்கம் இதையும் இல்லாமக்குவோம் வைரல் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி அலர்ஜிக் சில அலர்ஜிக் சொல்கிறாங்க 2 பக்கங்கள்லேயும் சளி வந்து அடைச்சிச்சின்னு சொன்னால். அதே மாதிரி அல்சீமியரின் நோய் பார்க்கின்சன் நோய் அந்த நோய்கள் வந்துச்சின்னு சொன்னாலும் 2 பக்கமும் சென்சேஷன் இல்லாமல் போகும். அதான் பைலெட்டல் அனோஸ்மியா. பைலெட்டல் அனோஸ்மியா வர்றதுக்கு காரணம் வந்து என்ன 2 பக்கம் பாதிக்கப்படுறதுக்கு ஹெட் ட்ரோமானா தலையில் அடிபடுறது. அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல்னால் வைரஸால் வர இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன அலர்ஜி, அதே மாதிரி கோல்டு சளி அடைக்கிற அதெல்லாம் வரலாம். அதே மாதிரி அல்சீமர்ஸ் நோய் அதே மாதிரி பார்க்கின்சன் நோய் இதுகள் காரணமாக 2 பக்கமும் பாதிக்கப்படுமா. ஆனால் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன, அதாவது பாத்வேயில் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் போகிற பாத்வேயில் ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டால் ஒரு பக்கம் இது வரும். ரைட் பக்கம் பாதிக்கப்பட்டால் ரைட் பக்கம், லெஃப்ட் பக்கம் பாதிக்கப்பட்டால் லெஃப்ட் பக்கம். அது பாத்வே சம்மந்தமான இது. அப்போ பாத்வேயில் ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் இது வரும். இவ்வளோ தான் கிளினிக்கல் அனோஸ்மியா. இந்த ஓல்ஃபேக்டரி பாத்வே இவ்வளோ தான் ஓல்ஃபேக்டரி நேர்வ். ஓல்ஃபேக்டரி நேர்வ்னா சென்சரியை கொண்டு போகிறது மட்டும். ஸ்மெல்லுக்கான சென்சரி அதுதான் பார்த்தோம் பாத்வே.